மக்களே, வெல்கம் டு அடாவடி அலப்பறைகள். என்னடா புது வயசு நினைக்காதீங்க, பழைய வயசுக்கு நீங்க கொடுத்த வரவேற்பு பத்தாதனால உங்களுக்காக பழைய வயசை புதுப்பிச்சு புது வயசை கொண்டு வந்திருக்கோம். இனிமே வரும் வீடியோஸ்ல அனிமல்ஸோட அடாவடியான அலப்பறைகளை ஃபுல்லா லோட் பண்ணி உங்களுக்காக வச்சிருக்கோம். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆரம்பிக்கலாங்களா? ஓகே குமாரே, கோமலவல்லி, வாங்க வாங்க சோறு போடுறாங்களா? இருக்கிறதுல பெரிய பாத்திரம் எடுத்து வந்துட்டு இல்ல ஜாலி. ஏய், அதுக்கேண்டா பக்கத்து வீட்டு பாத்திரத்துட்டு இருந்த? சாரிப்பா, சாப்பிட்ற அவசரத்துல எடுத்து வந்துட்டேன். கீழே தூங்குறத விட மரத்து மேல தூங்குறது சுகமா இருக்கு. என் சந்தோஷத்தை யார் தடுக்க முடியாது. ஐயோ சோழமுத்தா போச்சா, காதுக்குள்ள குரும்பி ரிங்கின்னு சுத்துமே. கஸ்மால பிடிச்சவனே, எப்ப பாரு ஸ்கிப்பிங் ஆடு யாவசரம் வாங்குறேடா. பத்தது குறைக்கு இந்த இத்து போட ஷோவை பாக்கிறதுக்கு 4 பேர் வரும்னு பார்த்தா 400 பேர் வந்திருக்காங்க. சீக்கிரம் முடிச்சு தொலைடா, வேண்டாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போடு. டோபர் பஜ்ஜி ஆம்பளை அந்த ஒத்திக்கு வாடா சிங்கிள் செய்வோம். எவ்வளவு காடு உரைச்சிட்டு போற முடிச்சா வாடா பாத்து. இங்க ஒருத்த காட்டு கத்திட்டு இருக்க, அங்க என்ன கண்டுக்க முடியாது. வாடா முடிஞ்சா ஏரியா கோயா, ஏதோ ஏரியா, ஏரியாக்கு வாயா நீ. ஏரியா சொல்லு. நான் சாக போறேன், என்ன யாரும் காப்பாத்தாதீங்க. டேய் வேணடா, சொல்றத கேளு. உனக்கு மரியாதை இறங்கு. சரி நான் இறக்குறேன். அப்படின்னா நீ வச்சிருக்க சாப்பாடுல பாய் தெரியா வந்து தொலைறடா. முதல்ல கீழே இறங்கு. அப்ப ஓகே. அவனுக்கு எவ்வளவு திமிரு, என்னையே இறங்கி கீழே உட்கார சொல்றான். இன்னைக்கு விட மாட்டேன். இன்னைக்கு ஒரு வழி பண்ணி விட்டுறேன். எனக்கு இல்லாத சோபா எவனுக்கு பார்த்துட்டாடே. ஒரு சினங்கொண்ட கலையோ தம்பா தொண்ட கம்பியில கட்டி போட முடியும் நினைக்கிறீங்களா? முடியாது. நீங்க கடப்பறைய ஊனி வச்சாலும் புடிக்கு போட்டு பாரு. தட்டு கேட்டதெல்லாம் முக்கியம் இல்ல, தட்டு நிறைய சோறு போட்டு எடுத்துட்டு வரணும். ஆமா, இப்படித்தான் கேட்டு கேட்டு 4 தட்டு உள்ள போச்சு. என்ன சாப்பாடு கொண்டு வரேன்னு போனவன் 5 நிமிஷம் ஆச்சு, இன்னும் காணும். என்ன போனவன இன்னும் காணா? அப்படியே பொட்டில படுத்துட்டானா இல்ல புறப்பட்டு ஊரை பக்கம் எதுவும் போயிட்டானா? திங்கிறதுக்கு ஏதாவது வச்சிருக்கான்னு பார்த்தா, ஐயோ கையோட உடைச்சு வந்துருச்சு. ஏய் டியோட உடைச்ச அண்ணே, நான் உடைக்கல, அது கையோட ஒட்டிக்கிட்டு வந்துருச்சு. ஒழுங்கா ஓடி. இந்த தட்டி போறேன், அடுத்த தட்டி வருவேன். ஒழுங்கா ஏதாவது எடுத்து வை. டேய், என்ன தூக்கி போட்டுட்டு எங்க எஸ்கேப் ஆயிடலான்னு பாக்குறியா? நான் எங்க போனாலும் மின்னல் வேகத்துல வர வேண்டாம். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அது லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. டேய், ஊர்வலத்துக்கு என்ன சீஃப் கெஸ்டா கூப்பிட்டுன்னு பார்த்தா நீ இவன் கல்யாணத்துக்கு தான் எனக்கு சீஃப் கெஸ்ட் கூப்பிட்டியா? நான் ஒருத்த கல்யாணப்பட்டு கஷ்டப்படுறேன், என்ன பார்த்தா திருந்த வேணாம் சார். வாங்க சார், தனியா போயிட்டு இருக்கேன். அது தொலைற ஓ தலையத்தை யாரால பார்த்த முடியும்? ஏண்டா, தண்ணிக்காக கல்லு போட்டது அந்த காலம், இப்ப சாப்பாட்டுக்காக டப்பா போடுறது இந்த காலம். இதெல்லாம் என்ன பொழப்படா? ரொம்ப திட்டவும் முடியல. டேய், நாங்க தனி மரமா உட்காந்து தனியா 2 பேர் பேசிட்டு இருக்கோம். நீ வந்து ஃபகஸ் பஸ்ல மாதிரி பண்ணிட்டு இருக்க. போட 5 காசு மூஞ்சி. டேய், சோற கம்மியா போடுக்கடாண்டா, நிறைய போட்டு இப்ப போடுறேன். என்னால தாண்டி கூட குதிக்க முடியல. டேய், நான் போட்டு ஒன்னே யாரும் அதிகமா சாப்பிட சொன்னா? அடா ஆமா இல்ல, நல்லா வாய்க்கிழிய பேசுறல. என்ன உன்னை வாட்ச் மிஷின் போட்டு துவைச்சு எடுத்துறேன். டேய் வேறடா பாவுடா. ஆமாப்பா பாவுதான். நீ பேசுற பேச்சுக்கு உன்னை பாவப்படி எல்லாம் பார்க்க முடியாதுடா. சாவுடா உள்ள கிடந்து. வேண்டாம் ஏட்டையா, ஓவரா ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கீங்க. ரிஸ்க் எடுக்கறலாம் எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. நீ பரவாயில்லையே, கஷ்டப்பட்டு கல்லுதான் உடைக்கிற. ஓ அப்படியா? நீ கிட்ட வா, உன் மண்டையை உடைக்கிற. எனக்கு டைம் பாஸ் ஆகாம என்ன பண்றது தெரியாம விளையாண்டுட்டு இருக்கேன். அட மெச்சுவி, ரொம்ப நேரமா சாப்பிட்டு இருக்கீங்க. ஒரே ஒரு தொட்டு எடுத்துக்கிறேன். அதுக்குள்ள எங்க போச்சு உங்க பிளேட்ல இருந்து திறந்தது? எங்கேயாச்சும் பாத்தீங்க? காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே. பங்கு உனக்கு கிடைச்சிருச்சு. அட பாவி, அது என் வாய்டா, என் வால்டா. இவனை பஞ்சிங் பேக்ஸ் வாங்கிட்டு வர சொன்னா 5 கிலோ அரிசி முடிய வாங்கிட்டு வந்து வச்சிருக்கா. இதை வச்சு எப்படி கத்துக்கிறது? இருந்தாலும் அம்மே வலிக்குதே. இருந்தாலும் அப்படி வலி தெரியாத நடிக்க வேண்டியதான். ஏய், எவனாச்சும் வேலை மெனக்கிட்டு நடத்து போவனா? என்ன மாதிரி சர்க்குல ஜொயின்னு போன பார்த்து கத்துக்க. பத்தாதான் தெரியுமா? இந்த வீடியோவை முழுசா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி அனிமல்ஸோட அடாவடிகளை பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வணக்கம், நன்றி, டாடா.